சிவகங்கையில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மீன் வியாபாரியின் உடல் உறுப்புகள் 5 நபர்களுக்கு பொருத்தப்பட்டது. சிவகங்கை அருகே புதுக்குளத்தை சேர்ந்த முத்து சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். இந்நிலையில் உயிரிழந்த முத்துவின் மகள் முத்துபாரதி தனது தந்தை இறப்பிற்கு காரணமான நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், இறந்தவரின் மகன் மற்றும் மகளுக்கு தேவையான கல்வி உதவியையும் அவரது மனைவி செல்விக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தார். சனிக்கிழமை ஒரு 15ஆம் தேதி இருக்கும். அப்போ அப்பா மீன் வியாபாரத்துக்காண்டி அங்க போயிருந்தாரு. மீன் வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஏதோ ஒரு வாகனம் அப்பாவை இடிச்சு அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க போல. அம்மா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு மதுரை ஜிஹெச்ல வச்சிருந்தாங்களாம். அங்க போயிட்டு நாங்க அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலம்மாவுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க போயிட்டு அவங்களும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க அனுப்பிட்டாங்க, சிவகங்கை ஜிஹெச்சுக்கு. இங்க வந்தா அவங்க மூளையில ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் எல்லாரும் சம்மதத்தோட தான் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடுத்த நாளே மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு சரி ஓகே, எல்லா 4 பேராச்சும் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்க தான் ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணோம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மானாமதுரை ஒன்றியம் புதுக்குளத்தை சார்ந்த முத்து என்பவர் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். தினசரி மதுரையிலிருந்து காலை 4 மணி அளவில் மீன்களை கொள்முதல் செய்து வந்து கிராமங்கள் தோறும் சென்று மீன் வியாபாரம் செய்து வந்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். இன்று காலை விபத்து ஏற்பட்டு விபத்தில் அடித்த வண்டி எது என்று தெரியாத அளவிற்கு அடித்து தூக்கிப்பட்டு விட்டு சென்று விட்டார்கள். திருப்போணம் கல்வியரடை அருகிலே விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர் விபத்தின் காரணமாக இறந்து விட்டார். இறந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியிலே பிசியோதெரப்பி படிப்ப 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவ்வளவு சேர்ந்து 10 தினங்கள் தான் ஆகிறது. அவர் இறந்த சூழ்நிலையிலே அந்த மகளுக்கு மீண்டும் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு கூட வசதி இல்லாத நிலையில் அந்த குடும்பம் இருக்கிறது. அவர் இன்று இறந்த பிறகு அந்த குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து, உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இறந்த முத்துவுடைய உடல் உறுப்புகளை, கண் மற்றும் அனைத்து உடல் உறுப்புகளையும் மருத்துவக் கல்லூரிக்கு அரசுக்கு தானமாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த இறந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அதை ஈடுகட்டுவதற்கான சூழ்நிலை இல்லாத அளவிற்கு அவருடைய இந்த இழப்பு. அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த குடும்பத்தினுடைய தலைமையாக தந்தையாக இருந்த முத்துனுடைய இழப்பின் காரணமாக அந்த குடும்பத்தில் அந்த மகள் படிப்பிற்கான உதவித்தொகை கிடைக்க, மகள் படிப்பிற்கு கட்டணம் செலுத்த முடியாத அளவில் மிக வறுமையில் இருக்கிறார்கள். இந்த அரசு அந்த முத்துவுடைய மகளுடைய படிப்பு செலவிற்கு கல்வி கட்டணத்தை வழங்க வேண்டும் என்றும், அவருடைய மகனுடைய கல்விக்கான உதவியை செய்ய வேண்டும், கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்பது அந்த குடும்பத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த மிக வருத்தமான சோகமான இந்த நிகழ்வில் அந்த குடும்பத்திற்கு நானும் துணை நிற்பேன்.